الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد அளவற்றல்லான நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபீன்கள் அஇம்மாக்கள் முஹத்திதீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவற்றுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் நம் மீது நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் தான் நாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் நம்மால் முடிந்த அளவுக்கு நற்காரியங்களையும் நல்லமல்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். மற்றும் அந்த நல்லமல்களில் இந்த அமர்வும் அவருடைய மார்க்கத்தை பற்றியும் அவருடைய திருமறை குர்ஆனை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த நேரத்தையும் நாம் நல்லமல்களில் கழிக்கின்றோம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் துஆ எழுதுகின்றேன். அல்லாஹ் இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் ஈருலகிலும் சிறந்த அஜரையும் கூலியையும் நமக்கு கொடுத்தருள்வானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ர். நாம் தொடர்ச்சியாக கடைசி 3 ஜூஸுகளுடைய படிப்பினை மற்றும் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று 89வது சூரத்துல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் என்பது ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. இது மக்கி சூராவாக இருக்கின்றது. இதில் 30 வசனங்கள் உள்ளன. அல்லாஹு தஆலா ஃபஜ்ரின் மீது மற்றும் 10 இரவுகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து வரக்கூடிய சம்பவத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். பொதுவாக நாம் அறிவோம், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடிய விஷயம் சத்தியத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு செய்தி என்பது, ஒரு மெசேஜ் என்பது அது மகத்தானதாக இருக்கும், ரொம்பவும் அதிகமா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமாக இருக்கும். ஆகையால் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து அவன் கூறுகின்றான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் ஃபஜ்ரில் ஃபஜர் மீது சத்தியம் செய்து பிறகு 10 இரவுகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம், முந்திய சமுதாயங்கள், ஃபிரௌனாக இருக்கட்டும், ஆதாக இருக்கட்டும், இரமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட முந்திய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது. இது அனைத்துமே அவர்களுடைய அட்டூழியங்களிலும் அநியாயத்தினால்தான் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அவர்களுக்கு எல்லா ஆற்றலும் கொடுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர்களை போல ஆற்றல் மிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்று கூட அல்லாஹு தஆலா சான்று பகர்கிறான். அதற்கு பிறகும் அவர்களை அல்லாஹு தஆலா அழித்து விட்டான் என்றால் காரணம் அவர்களுடைய அநியாயமும் அவர்களுடைய அட்டூழியங்களும் உலகத்தில் பூமியில் குழப்பத்தை பரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை அழித்தான். ஆக முதல் உபதேசம் சூரத்துல் ஃபஜ்ரில் நாம் பெறக்கூடியது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஃபசாதுகளையும் குழப்பத்தையும் பரப்பக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக நாசமாக்கிவிட்டான். அல்லாஹு தஆலா எல்லா ஆற்றலும் கொடுத்து அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். ஆனால் அவர்களுடைய அடையாளங்கள், ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கட்டும் அல்லது ஆதுடைய அவர்களுடைய ஊராக இருக்கட்டும், அவருடைய நகரமாக இருக்கட்டும், அனைத்தையும் அல்லாஹு தஆலா மக்கள் இதை கொண்டு படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா இதை இன்னும் வைத்திருக்கின்றான். அவருடைய ஆட்சி, அதிகாரம், ஆணவம் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். ஆக இந்த விஷயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை சூரத்துல் ஃபஜ்ருடைய 11 மற்றும் 12வது ஆயத்தில், அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அவர் ஊர்களில் அநியாயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத், குழப்பத்தில் செய்வதும் குழப்பவாதிகளாக இருந்தார்கள். அந்த குழப்பத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பூமியில் அதிகமாக
அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆக அநியாயம் செய்வதும் இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதிலிருந்து நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, குழப்பத்தை ஏற்படுத்துவது என்றால் நாம் நினைப்போம் இந்த உலகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று. குழப்பத்தை ஏற்படுத்துவதும் ஃபசாதை ஏற்படுத்துவதும் அது நம்முடைய உறவுகளை துண்டிப்பதும் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் உறவை துண்டிப்பதும் இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது என்று ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கின்றான். என்றால் நாம் நம்முடைய உறவுகளை பேண வேண்டும். நம்முடைய இரத்த பந்தங்கள், சொந்தங்கள், நம்முடைய திருமண உறவுகள் அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய உறவுகளை நாம் பேண வேண்டும். உறவை துண்டிக்கக்கூடியவரும் இந்த உலகத்தில் ஃபசாதுகளையும் இந்த உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கின்றான். அடுத்ததாக இரண்டாவது படிப்பினை அல்லாஹு தஆலா இந்த சூராவில் மனிதனுக்கு கொடுத்த நிஅமத்துகளையும் அருட்கொடையையும் மற்றும் அவனுக்கு ஒரு சோதனை உண்டாக்கும் பொழுது நிலைமை என்ன என்று காண்பித்திருக்கின்றான். மனிதன் அவனுக்கு கொடுத்தால் அவன் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று கூறுகின்றான். அல்லாஹு தஆலா அவனுக்கு சில விஷயத்தை சோதிப்பதற்காக நிறுத்திவிட்டான் என்றால் அவன் என்ன கூறுகின்றான்? அல்லாஹ் என்னுடைய இரட்சகன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு எல்லா விஷயத்தையும், ஒரு மனிதனுக்கு இந்த உலக விஷயத்தை அனைத்துமே கொடுத்தான் என்றால் அது அல்லாஹு தஆலா அவனை கண்ணியப்படுத்தினான் என்ற அடையாளம் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உலக இன்மையும் உலக வசதிகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றால் அது அல்லாஹு தஆலா அவனை விரும்புகின்றான் என்ற அடையாளம் கிடையாது. அதே போல அல்லாஹு தஆலா ஒருவருக்கு சோதிக்கின்றான் என்றால் அவருடைய ரிஸ்கில் குறையை ஏற்படுத்துகின்றான், அவர்களுக்கு பிரச்சனைக்குரிய நிலைமை ஆக்குகின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அவன் மீது கோபித்துக் கொண்டிருக்கின்றான் என்றும் அர்த்தம் கிடையாது. ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அது அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கின்றான் என்ற அர்த்தமும் கிடையாது. அதே போல ஒரு மனிதன் மிகவும் சிரமமான ஒரு நிலையில் இருக்கின்றான், துன்பம் மற்றும் துயரத்தை அவன் உணரக்கூடிய இருக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா கோபித்துக் கொண்டான் என்ற அர்த்தமும் கிடையாது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் விரும்பக்கூடியவருக்கும் விரும்பாதவருக்கும் கொடுக்கின்றான். யார் அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான் அவர்களுக்கும் இந்த உலகத்தை கொடுக்கின்றான். யார் அல்லாஹு தஆலா நேசிக்கவில்லையோ அவர்களுக்கும் இந்த உலகத்தை கொடுக்கின்றான். ஆனால் மறுமை என்பது யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். ஆக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கொடுத்திருப்பது என்பது அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கின்றான் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சோதிக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய கோபம் அவன் மீது நிலைந்திருக்கின்றது நாம் அதை அறிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹு தஆலா நாடக்கூடியவனுக்கு இந்த உலகத்தை, விரும்பக்கூடியவருக்கு இந்த உலகத்தையும் கொடுக்கின்றான், விரும்பாதவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஆனால் மறுமை என்பது அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கை என்பது சுப வாழ்க்கை என்பது அந்த மறுமையை அல்லாஹு தஆலா தான் விரும்பக்கூடியவனுக்கு மட்டும்தான் அவன் கொடுக்கின்றான், விரும்பாதவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பது கிடையாது. மூன்றாவது, இந்த உலகத்தை, இந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையை நாம் மறுமைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வது என்று இங்கு நமக்கு உபதேசம் சொல்லப்பட்டது. எவ்வளவு முடியுமோ இந்த உலகத்தில் நற்காரியங்களையும் நற்செயல்களையும் நல்லவர்களையும் செய்து மறுமைக்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மறுமைக்காக நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பார்த்தோம் ஆயத்துகளில், நாம் எதை முற்படுத்துகின்றோமோ அதை தான் நாம் அங்கு பெறப்போகின்றோம். ஆக நாம் இந்த உலகத்தை மறுமைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் யார் என்றால் யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, அல்லாஹுடைய ரிதா, அல்லாஹுடைய பொருத்தம் யாருக்கு கிடைத்ததோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள். ஆக இந்த உலகத்தில் அற்பமான ஒரு உலகத்தை
மறுமைக்காக நாம பயன்படுத்திக் கொள்வதுதான் இதில் நாம் ஒரு அறிவுள்ள ஒரு செயலாக இருக்கும். பிறகு அடுத்ததாக 4வது உபதேசம் இந்த சூறாவில் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை என்பது, அல்லாஹுடைய அஸாப் என்பது இதற்கு நிகராக, இதற்கு சமமாக யாருடைய தண்டனையும் ஈடாகாது. மனிதன் கொடுக்கக்கூடிய தண்டனை அது எவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடிய தண்டனையாக இருக்கட்டும், எவ்வளவு நோவினை தரக்கூடிய தண்டனையாக இருக்கட்டும், அல்லாஹுடைய தண்டனைக்கு ஈடாக எதுவுமே ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தண்டனை மற்றும் அஸாப் என்பது அது மிக கடினமான ஒரு விஷயம், மிகவும் துன்புறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆக அந்த விஷயத்திலிருந்து நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அந்த நரக நெருப்பிலிருந்தும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம விரண்ட ஓட வேண்டுமென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்வது, அது நம்முடைய வெளித்தரப்பிலும் நம்முடைய உறுப்புகளாலும் அல்லாஹுடைய கட்டளை பூர்த்தி செய்ய வேண்டும். நம்முடைய மனதாலும் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட வேண்டும். கடைசியாக இந்த சூறாவில் நாம் பார்க்கக்கூடிய படிப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27லிருந்து 30 ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா. அந்நாளில் நல்லடியார்களிடம், சாந்தியடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய இறைவன் பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன்மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீளுவாயாக. நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக, மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான். இந்த வார்த்தை அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நமக்கு அந்த மறுமை நாளில் அழைக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். என்னுடைய பெயர், என்னுடைய உள்ளத்தை முத்மஇன்னா சாந்தி அடைந்த நஃப்ஸே என்ற அழைப்புக்காக நாம் விரும்ப வேண்டும். அதற்காக அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை நாம் தனிமையிலும் சரி, நாம் நம்முடைய சந்தோஷத்திலும் சரி, நம்முடைய கஷ்டத்திலும் சரி, அதை நாம் பூர்த்தி செய்து கொண்டிருந்தால்தான் இந்த சப்தம் நாமும் மறுமையில் கேட்க முடியும். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அவனுடைய கடமைகளை பூர்த்தி செய்து சாந்தி அடைந்த நஃப்ஸே, நீ என்னுடைய நல்லடியார்களிடம் நீ சேர்ந்து விடுவாயாக, பிறகு என்னுடைய சொர்க்கத்தில் நீ புகச் செய்வாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சௌபாக்கியமாக இருக்கும். மனிதன் அந்த உலகத்தில் இந்த நாளில் அவன் பெறக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹு தஆலா நம்முடைய நஃப்ஸ் அனைவர்களுடைய நஃப்ஸையும் அல்லாஹு தஆலா நஃப்ஸ முத்மஇன்னாவாக இந்த உலகத்தை விட்டு அல்லாஹு தஆலா எடுப்பானாக. அதற்கு பிறகு சூரத்துல் பலத் என்பது நாம் அறிவோம், ஒரு நகரத்திற்கு சொல்லப்படும், ஒரு ஊருக்கு சொல்லப்படும். இந்த சூரா மக்கி சூறாவாக இருக்கின்றது. இதில் 20 ஆயத்துக்கள் உள்ளன. அல்லாஹு தஆலா சூரத்துல் பலதை இதிலும் சத்தியம் செய்து, குறிப்பாக மக்காவை, அந்த புனித தலமாக இருக்கக்கூடிய ஹரமை அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். அதில் இருக்கக்கூடிய கண்ணியத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து அவன் ரப்புல் ஆலமீன் இங்கு நமக்கு உபதேசத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஆக லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், 4வது ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நிச்சயமாக மனிதனை நாம் சிரமத்தால் தான் படைத்தோம். மனிதனுக்கு சிரமம் என்பது, துன்பம் என்பது, துயரம் என்பது வந்து கொண்டே இருக்கும். அது சோதனையாகவே இருக்கும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனையாகவே அவன் கழிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிதான் நான் படைத்தேன் என்று கூறுகின்றான். அப்போ இந்த உலகம் என்பது அன்புக்குரியவர்களே, சிரமம் மற்றும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவது என்பது கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் சிரமம் என்பதும் சோதனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த உலகத்தில் நாம் உணரக்கூடிய அல்லது நாம்
நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோகத்தை நாம இது பெரிதாக கொள்ளாமல், எல்லாருக்கும் சோகம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கொடுத்தவனுக்கும் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான், இந்த உலகத்தை பறித்தவனுக்கும் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். ஆக இந்த உலகம் என்பது சோதனை களமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம்மை இப்படிதான் படைத்தான், இந்த உலகத்தில் சோதிப்பு. மறுமை என்பது இந்த சோதனைக்குரிய பதில் மற்றும் அதற்குரிய ரிசல்ட்டை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம், அதற்குரிய பலனை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்றோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தத்தை நாம் பெறுவோம். பொருத்தத்தை பெற்றும் பொழுது சொர்க்கத்தில் நாம் சொர்க்கவாசிகளாக நாம் ஆவோம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் தேர்வில் தோற்றுவிட்டோம் என்றால், தேர்வில் நாம் பாஸ் ஆகவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடம் நரகம்தான். அல்லாஹ் நம்மை அனைவரும் பாதுகாப்பானாக. இரண்டாவது உபதேசம் இந்த சூறாவில், அயஹ்ஸபு அன் லா யக்திர அலைஹி அஹத், மனிதன் அவன் இந்த உலகத்தையே அடைந்து கொண்டு அவனுடைய ஆணவத்தை கொண்டு அவனுடைய கர்வத்தை கொண்டு மமதை கொண்டு அவன் நினைக்கின்றான் அவன் மீது யாரும் ஆக்கிரமம் செய்ய முடியாது, அவனை யாரும் ஆள முடியாது என்று மனிதன் நினைக்கின்றான். அயஹ்ஸபு அன் லா யக்திர அலைஹி அஹத், மனிதன் என்ன நினைக்கின்றான், அவன் மீது யாரும் ஆட்சி செய்ய முடியாது, ஆக்கிரமம் செய்ய முடியாது என்று நினைக்கின்றானா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். அப்போ இந்த ஆயத்து நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, இந்த ஆயத்தை நாம் படிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா உடைய கண்காணிப்பில் நான் இருந்து கொண்டே இருக்கின்றேன் என்று நமக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவும், அது தனிமையிலாக இருக்கட்டும், மற்ற நாம் பகிரமாக செய்யக்கூடிய விஷயம் அனைத்துமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்னை பிடிப்பான் என்று அந்த விஷயம் நமக்கு எப்பொழுதுமே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். மூன்றாவது மற்றும் கடைசியாக இந்த சூறாவில் பெறக்கூடிய பலன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, துன்பம், துயரம், இது அனைத்து விட்டு நாம் நீங்க வேண்டும், அல்லது இதில் இருந்த நிலையில் நமக்கு சுபமான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதும் அதில் உறுதியாக இருப்பதும், ஒருவருக்கு ஒருவர் சபரு மற்றும் பொறுமையை நாம எத்தி வைப்பதும், பொறுமையுடன் இருப்பதும் மற்றும் உறவுகளை பேணுவதும், தேவையுள்ளவர்களுக்கு பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிப்பதும், சிரமமான நாட்களில் கஷ்டமான நாட்களில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவளிப்பதுதான், இந்த விஷயம்தான் இந்த உலகத்துடைய பிரச்சனை, சோதனை இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலிருந்தும் நமக்கு நாம் இதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்போம். அது மட்டுமல்ல, இந்த நிலையிலும் நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அமைப்பான். தேவையற்றவனாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவான் என்றால் இந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு ஒருவருக்கு ஒருவர் வரக்கூடிய பிரச்சனையை கொண்டு நாம சபர், ஒருவருக்கு ஒருவர் நாம பொறுமையை நாம எடுத்துரைக்க வேண்டும். பிறகு நம்முடைய உறவுகளை பேண வேண்டும். தேவையுள்ளவர்களுக்கு, கஷ்டமாக இருக்கக்கூடியவருக்கு, பஞ்சத்தில் இருக்கக்கூடியவருக்கு, குறிப்பாக பஞ்ச நாட்களில் மிக சிரமமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நாம் உணவளிப்பது என்பது இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கின்றது. இதனால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும். பிறகு அதற்கு பிறகு சூரத்து ஷம்ஸ் என்பது நாம் அறிவோம், சூரியன் என்று கூறக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் மீதும் அதில் வரக்கூடிய பிரகாசத்தின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த சூறாவும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. இதில் 15 ஆயத்துகள் உள்ளன. இந்த சூறாவை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் கிட்டத்தட்ட 11 படைப்பினங்கள் மற்றும் 11 விஷயத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ், 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்கின்றான். வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11 விஷயத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து இந்த நஃப்ஸுடைய வெற்றியையும் இந்த நஃப்ஸு அழியக்கூடிய ஒரு காரணத்தையும் அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகின்றான். மனிதன் தன்னுடைய நஃப்ஸை வெற்றிகரமாக இந்த உலகத்தை ஆக்கிக் கொள்வதும், பிறகு இந்த நஃப்ஸை பின்பற்றி கொண்டு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு இந்த அவனை அழித்துக் கொள்வதும் இது மகத்தான ஒன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்து
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இங்கு உபதேசிக்கின்றான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்து ஷம்ஸ் உடைய 9 மற்றும் 10வது ஆயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகித்தானோ அவன் திட்டமாக தோல்வியடைந்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வெற்றியின் காரணம் என்பது, நம்முடைய வெற்றி, நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நஃப்ஸை நாம் தஸ்கியா செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம பரிசீலிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நஃப்ஸை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கசடுகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம விலகி இருப்பதுதான் நமக்கு வெற்றியாக இந்த உலகத்தில் அமையும். இல்லை என்றால் பாவத்தின் மேல் பாவம் செய்து இந்த நஃப்ஸை மற்றும் மனோச்சையை அவன் பின்பற்றினான் என்றால் மனிதனுடைய அழிவுக்கு காரணமே அதுதான் ஆகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு சத்தியம் செய்து கூறுகின்றான். ஆக நான் எப்பொழுதெல்லாம் இந்த சூறாவை படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 விஷயத்தின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றான். மனிதனே, நீ அறிந்து கொள், உன்னுடைய வெற்றி என்பது உன்னை நீ சுத்தப்படுத்திக் கொண்டால்தான். உன்னுடைய அழிவு என்பது பாவத்தில் முழுகிய நிலையில் இருக்கும் பொழுது, உனக்கு மௌத் வரும் பொழுது அது உன்னுடைய அழிவு நாளாகவே இருக்கும் என்று நமக்கு இங்கு உபதேசம் செய்யப்படுகின்றது. இரண்டாவது உபதேசம், அல்லாஹு தஆலா சமூதுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் கூறுகின்றான். சமூதுடைய குறிப்பாக சமூதுடைய சமுதாயத்தை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இங்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டையும் மற்றும் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆனால் அவர்கள் அவருடைய பாவத்தில் முழுகியிருந்தார்கள், அல்லாஹை நிராகரித்தவர்களாக. பிறகு அல்லாஹுடைய சாபத்திற்குள்ளானார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அந்த அதிசயத்தை மற்றும் அல்லாஹு தஆலா அனுப்பிய அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்ததற்கும் அதை கொன்றதற்கும் அல்லாஹு தஆலாவுடைய லானத்திற்கும் அவனுடைய தண்டனைக்கும் ஆளானார்கள் என்று அறிந்து கொள்ளும். இங்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை அல்லாஹு தஆலா இந்த சமூது கூட்டத்தினை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுடைய அநியாயத்தினால்தான் இவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது மற்றும் இவர்கள் அல்லாஹுடைய அதாபுக்கு ஆளாகினார்கள் என்று. ஆக இதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அத்தாட்சிகளும் அல்லாஹுடைய ஷிஆர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவன் அனுப்பிய அதிசயத்தையும் அவன் அனுப்பிய முஅஜிஸாவையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதை நாம் நிராகரிப்பதோ அல்லது அதை நாம கண்ணிய குறைவாக ஆக்குவது என்பது இது ஒரு அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆகக்கூடியதாக இருக்கும். அதே போல குர்ஆன் என்பது ஒரு அதிசயமாக இருக்கின்றது, ஒரு முஅஜிஸாவாக இருக்கின்றது. இதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனை கண்ணியப்படுத்துவது என்பது குர்ஆனுடைய ஆயத்துக்களை படித்து அதை அமல்படுத்துவதுதான். பிறகு கடைசியாக இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை அவனுடைய கட்டளையை பூர்த்தி செய்வதிலும் சோதிக்கின்றான். அதே போல அவனுக்கு மாறு செய்வதிலையும் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். மனிதன் அல்லாஹுடைய கட்டளை பூர்த்தி செய்கின்றானா என்று அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்கின்றான், நல்லோர்களுக்கு. அதே போல அல்லாஹு தஆலா தீயவர்களுக்கும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கும் அவர்களுடைய பாவங்களை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். எப்படி சமூது கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா அதிசயத்தை ஒட்டகத்தை அனுப்பி அவர்கள் அந்த பாவத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்தான். அவர்கள் அந்த பாவத்தில் விழுந்தார்கள். இந்த தேர்வில் அவர்கள் தோல்வி பெற்றார்கள். அல்லாஹுடைய லானத் அவர்களுக்கு ஏற்பட்டது. அடுத்ததாக சூரத்துல் லைல். சூரத்துல் லைல் என்பது நாம் அறிவோம், லைல் என்பது இரவுக்கு சொல்லப்படும். இதுவும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 21 ஆயத்துகள் இருக்கின்றன. இந்த சூரத்துல் லைலில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவை பற்றி மற்றும் பகலை பற்றி, பிறகு ஆண் மற்றும் ஆணையும் பெண்ணையும் படைத்த மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்து கூறுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
ஆக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றான் என்றால் அந்த விஷயம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நாம் அறிவோம். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது ஆயத்தில் கூறுகின்றார், இன்ன சாஇயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே, எஃபோர்ட்ஸ் அனைத்துமே பல வகையாக இருக்கின்றது. லஷத்தா மின்ஹும் மன் யஅமலு பித்தாஅ, இந்த உலகத்தில் சிலர் அல்லாஹு தஆலாவுடைய வணக்க வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள், அவர்கள் மும்முரமாக இருக்கின்றார்கள், அதில் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ முயற்சி செய்கின்றார்கள். அதே இன்னொரு சாரார் என்ன இருக்கின்றார்கள், இந்த அல்லாஹு தஆலா மாறு செய்வதிலும் அல்லாஹுடைய கட்டளை புறக்கணிப்பதிலும் அவர்கள் பாவத்திலும் மற்றும் அநியாயத்திலும் அவர்கள் முழுகி இருக்கின்றார்கள். ஆக மனிதன் ஒவ்வொருவரும் தன்னுடைய தான் செய்யக்கூடிய முயற்சி ஒன்று அவனுக்கு நல்ல விஷயத்தில் அவன் பயன்படுத்துகின்றான் அல்லது பாவத்திலும் பயன்படுத்துகின்றான். அதனால்தான் ஹதீஸில் சொல்லப்படுகின்றது, குல்லுன் நாஸி யக்து ஃபபாயிஉ நஃப்ஸி ஃபஹுவ முஅ்திகுஹா அவ் மூபிகுஹா, காலையில் ஒவ்வொரு காலையிலும் மனிதன் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய இடத்தை விட்டவன் வெளியே செல்கின்றான், முயற்சி செய்கின்றான். அவனுடைய முயற்சி, அவன் செய்யக்கூடிய முயற்சி ஒன்று அவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கின்றது, அல்லது அவன் செய்யக்கூடிய முயற்சி அது அவனை நரக படுகொலியில் விழச் செய்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும், மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த இரண்டை தவிர வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஒன்று, அவன் நல்ல அமல்களில் நல்ல விஷயத்தில் முயற்சி செய்கின்றான், அதற்குரிய பலனும் அஜரும் அவனுக்கு இந்த உலகத்திலும் கிடைக்கின்றது, பர்சக்கிலும் கிடைக்கின்றது, இந்த மன்னரை என வாழ்விலும் கிடைக்கின்றது, அதே போல மறுமையிலும் கிடைக்கின்றது. அதே போல இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களில் தன்னுடைய நேரத்தை கழிக்கின்றான், தன்னுடைய பொருளாதாரத்தை அவன் அதை கொண்டு அளிக்கின்றான் என்றால் இந்த உலகத்திலும் அவனுக்கு பிரச்சனை ஏற்படும், மற்றும் மன்னரையிலும் அவனுக்கு பிரச்சனை இருக்கும், மறுமையிலும் அவனுக்கு மகத்தான ஒரு இழிவை சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. இரண்டாவது உபதேசம் இந்த சூறாவிலிருந்து, அல்லாஹை யார் அஞ்சிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய அனைத்து காரியத்தும் இலகுவாக ஆக்கிவிடுகின்றான். அல்லாஹு தஆலாவை யார் அஞ்சிக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய எல்லா காரியத்தையும் இலகுவாக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எதுவரை என்றால் அந்த மனிதன் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு அந்த மனிதன் என்ன செய்வான், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வான். அதுவரை அல்லாஹு தஆலா அவனுக்கு இலகுவாக்கிடுவான். எப்பொழுது அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொண்டோம் என்றால், தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால், அல்லாஹு தஆலா எல்லா பிரச்சனையிலிருந்தும் நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல மனிதன் அவனுடைய பாவத்தின் மீது பாவம் செய்யும் பொழுது அவனுடைய அனைத்து காரியமும் அவனுக்கு சிரமமாகவே ஆகுகின்றது. எவ்வளவு பாவங்கள் செய்கின்றானோ அவனுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் சிரமம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆகையால் ஹதீஸ்கள் வருகின்றது, மனிதன் எவ்வளவு பாவம் செய்கின்றானோ அந்த அளவுக்கு ரிஸ்குடைய கதவுகள் மூடப்படுகின்றது. ரிஸ்குடைய கதவுகள் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் மூடப்படுகின்றது. ஒரு பாவம் செய்தார் என்றால் ஒரு ரிஸ்குடைய கதவு மூடப்படும், இன்னொரு பாவம் செய்தார் என்றால் இன்னொரு ரிஸ்குடைய கதவு மூடப்படும். ரிஸ்க் என்பது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இது அனைத்துமே அல்லாஹு தஆலாவுடைய ரிஸ்க். இதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒவ்வொரு கதவை மூடிக்கொண்டே வருகின்றான். கடைசியில் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை மிகவும் சிரமமாக ஆகிவிடுகின்றது. குறிப்பாக அவன் இதே நிலையில் அவன் மரணித்தான் என்றால் மறுமை என்பது அவனுக்கு மிக கடினமான ஒரு சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். அல்லாஹ் இப்படிப்பட்ட நாளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. பிறகு மூன்றாவது உபதேசம், இந்த உலகத்தில், இந்த மனிதனின் உலகத்தில் துர்பாக்கியம், மகத்தான துர்பாக்கியம் மற்றும் மிக துர்பாக்கியம் அடைந்தவன் யார் என்றால், எவன் மறுமையில் துர்பாக்கியவனாக இருப்பானோ. மறுமையுடைய துர்பாக்கியம் என்பது நீடித்திருக்கும், அது எப்பொழுதுமே முடியாது, அதற்கு முடிவே என்று கிடையாது. அப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்றான், ஒரு அடியான் வாழுகின்றான் என்றால் அவன் அல்லாஹ்வை மாறு செய்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டு வாழ்கின்றான் என்றால் அவனை விட ஒரு துர்பாக்கியன் யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான்.
குறிப்பாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய மறுமையுடைய துர்பாக்கியம் மற்றும் மறுமையில் கிடைக்கக்கூடிய அழிவு என்பது இழிவு மற்றும் அழிவு என்பது மிக மோசமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத் ஏழுடைய 15 மற்றும் 16வது ஆயத்தில் கூறி லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கذب வதவல்லா, சொர்க்க நரகத்தில் புகக்கூடியவன் செல்லக்கூடியவன் யார் என்றால் துர்பாக்கியன்தான், மிக துர்பாக்கியுடன் தான் அவன் நரகத்தில் செல்வான். எப்படிப்பட்ட அல்லதி கذب வதவல்லா, அவன் மார்க்கத்தை நிராகரித்தான், நபியை நிராகரித்தான், பிறகு பிறமுதுகு காட்டி இந்த மார்க்கத்தை விட்டு விலகி இந்த மார்க்கத்தை ஏற்காமல் விலகியவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று இந்த ஆயத் நமக்கு காண்பித்து தருகின்றது. பிறகு கடைசியாக இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, இந்த துர்பாக்கியம், பிரச்சனை, கஷ்டம், இது அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு, ஒரே வழி. நம்முடைய இந்த உலகத்தில் நாம சௌபாக்கியமாக வாழ வேண்டும் என்றால், நாம் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, அல்லாஹுடைய தக்வாவை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த பயபக்தி நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையில் இருந்து அவன் அஞ்சிக் கொள்ளட்டும். அதே போல் அல்லாஹு தஆலா கோபித்துக் கொள்வான். அல்லாஹு தஆலாவுடைய கோபம் மீது நிறைந்து விட்டால் என்னை காப்பாற்றக்கூடியவனும் என்னை பாதுகாக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற அந்த அச்சம் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக சுப்ஹானல்லாஹ், இந்த தக்வாவுடைய சில வடிவம் பார்க்கும் பொழுது குறிப்பாக தன்னுடைய நஃப்ஸை அவன் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய நஃப்ஸையும் அவன் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் என்று, அதே போல அல்லாஹு தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்மால் எவ்வளவு நல்ல காரியத்தில் நாம் செலவழிக்க முடியுமோ அந்த நாம காரியத்தில் செலவழிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய மாதங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு அல்லாஹு தஆலா இதற்கு கூலியை தரக்கூடியவனாக இருக்கின்றான் மற்ற மாதங்களில் செய்வதை விட. ஆக அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் சுப்ஹானல்லாஹ் பரவலாக வீசக்கூடிய காற்றை போல இவர்களுடைய கொடைவள்ளன் இவ்வளவு தானம் தரமுடைய தன்மை இருக்கும் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை கொண்டு நாம இந்த காசை கொண்டு, இந்த செல்வத்தை கொண்டு நாம சதக்கா செய்ய வேண்டும், தானம் தரும் செய்ய வேண்டும். குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமான ஒரு காலமாக இருக்கின்றது, பஞ்சமான ஒரு காலமாக இருக்கின்றது. மக்கள் உணவுக்காக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், ஆங்காங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் தான் தனக்காக ஏதாவது ஒரு தீர்வு செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அரசாங்கம் என்பது பார்க்கும் பொழுது என்ன நிலை என்று நாம் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம். அது மாநிலமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும். ஆக அன்புக்குரிய நாம் அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வத்தை கொண்டு நாம் எப்படி நமக்காக சேவைகளை நாம பயன்படுத்திக் கொள்கின்றோமோ, பூர்த்தி செய்து கொள்கின்றோமோ, அதே போல மக்களுக்கு, நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், நம்முடைய அறிந்தவர்கள், அறியாதவர்கள், நாம் இந்த செல்வத்தை கொண்டு நாம் செலவழித்து மறுமையை நாம் பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. மற்றும் எந்நேரமும் அல்லாஹுடைய தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவனாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுப்பானாக. என்றென்றும் அல்லாஹு தஆலாவை வணங்கியவண்ணமாகவும் அல்லாஹ்விடமே நாம் சார்ந்தவண்ணமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. மற்றும் இருக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் சீர்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு மக்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.